நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். 1 lakh USD சேலஞ்ச் ட்ரேடிங்கில் நம்ம 12% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதாவது $50 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு $6.3 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்தில். ஸோ இதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. ஸோ ஆக்சுவலாக 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி 4 கண்ணில் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மட்டும் தரப்போகிறேன். ஸோ அதோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பேக் டெஸ்டிங் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இருக்குது. அதோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன். 50% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஸோ அதோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஷேர் பண்ண போகிறது 100% ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக எனக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஸோ ஆக்சுவலாக 5 ட்ரேடிங் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 5 ட்ரேடிங்கில் $6.3 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம 1 lakh USD சேலஞ்ச் ட்ரேடிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ 5 ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடிங் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 70%. 10 ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா 7 ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் ஆகும், 3 ட்ரேடிங் வந்து லாஸ் புக் ஆகும். பட் ஓவராலாக நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சரி, இப்போ அதே நேரத்தில் வந்து பாருங்கள், நம்ம ஸ்ட்ராட்டஜி 27 கரன்சி பேர்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து கரன்சி பேரை வந்து பாருங்கள், ஒவ்வொரு ட்ரேடிங்கும் நான் ஒவ்வொரு கரன்சி பேரில் பண்ணியிருப்பேன். USD CHF, ஈரோ AUD, GBP CAD, AUD USD, ஈரோ AUD. சரிங்களா? ஸோ அப்போ 27 கரன்சி பேர்லேயும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். சரி, அடுத்து இப்போ 1 hour கேண்டில் பேஸ் பண்ணினா ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எப்படின்னா 1 hour கேண்டில் பேஸ் பண்ணின்னு ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணாக்கா 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ வைங்க அப்படின்வாங்க. இதே 4 hour கேண்டில் இருந்ததுன்னா 400 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு லாஸ் வைங்க அப்படின்வாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான் முடிவு பண்ணும் எத்தனை பாயிண்ட்ஸ் நீ வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணணும் அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ இந்த USD CHFல வந்து பாருங்கள் 1.78 USD நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் 150 பாயிண்ட்ஸ். சரிங்களா? 150 பாயிண்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் AUD USDயில் வந்து பாருங்கள் 166 பாயிண்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரவுண்ட் வேல்யூ கூட கிடையாது. சரிங்களா? ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்திங்கன்னா நீ எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லை எங்கே லாஸை புக் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லும். ஸோ இதில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 208 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டுங்களா? ஸோ 27 கரன்சி பேர்லேயும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு பாயிண்ட்ஸாக இருக்காது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லும் நீ எவ்வளோ லாஸ் புக் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த வாரத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 722 பாயிண்ட் இந்த 5 ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 1250 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னாக்கா 1 மந்தில் 20% நான் ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிடுவேன். சரிங்களா? $50, $500, $1000 எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். மந்த்லி 50% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னாக்கா 3000 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ 3000 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னாக்கா 50% ரிட்டர்ன் எனக்கு வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலையே கிடையாது. $50, $500, $1000 டசன் மேட்டர். இல்லை எனக்கு வந்து 100% ரிட்டர்ன் வேணும், ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு $100 அப்படி $100 வச்சு நான் $100 ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா மந்த்லி 6000 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நாளைக்கு பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? 1 lakh USD சேலஞ்ச் ட்ரேடிங்கோட 1 week ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ நம்ம 12% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.